விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைக்கும் வழக்கம் தொன்று தொட்டு நம் நடைமுறையில் உள்ள ஒரு வழக்கம். அதை முதலில் ஆரம்பித்து வைத்தவரே நம் விநாயக பெருமான் தான். விநாயகரை வணங்காமல் நாம் எந்த ஒரு செயலும் தொடங்க மாட்டோம். பூஜைகள், கோமங்கள், யாகங்கள் என எல்லா விசேஷங்களிலும் முதலில் மஞ்சளில் விநாயகரை பிடித்து வைத்துதான் பூஜை செய்ய ஆரம்பிப்பார்கள். பிள்ளையாருக்கு சிதறு தேங்காய் உடைப்பது வழக்கமான ஒன்று. அதற்கு ஒரு முக்கியமான காரணமும் உள்ளது. தடைகள் அத்தனையும் தூள் தூளாகிவிட வேண்டும் என்பதற்காகவே நாம் விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைக்கின்றோம். சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் வீட்டை விட்டு கிளம்பும் போது ஒரு தேங்காய் உடைத்து விட்டுத்தான் அந்த புனித பயணத்தை மேற்கொள்வார்கள். சிதறு தேங்காய் உடைக்கும் பழக்கத்தை ஆரம்பித்து வைத்தவரே நம் விநாயக பெருமான் தான் என்றால் ஆச்சரியமாகத்தானே இருக்கின்றது. இதற்கு புராணத்தில் ஒரு கதை சொல்லப்பட்டுள்ளது. அது என்ன கதை என்று பார்க்கலாம் வாங்க. மகோர்கடர் என்ற முனிவராக அவதாரம் செய்த விநாயக பெருமான் காசியப முனிவரின் ஆசிரமத்தில் தங்கியிருந்தார். ஒரு யாகத்துக்கு அவர்கள் புறப்பட்ட போது ஒரு அசுரன் அவர்களை தடுத்து நிறுத்தினான். அப்போது விநாயகர் யாகத்துக்காக கொண்டு சென்ற கலசங்களின் மேலிருந்த தேங்காய்களை அவன் மீது வீசி எறிந்து அந்த அசுரனை பொடி பொடியாக்கினார். விநாயக பெருமானே தனக்கு வந்த தடையை தேங்காயை வீசி எறிந்ததன் மூலம்தான் தகர்த்தார். இதன் மூலம் முதலில் சிதறுகாய் போடும் பழக்கத்தை ஆரம்பித்து வைத்தவரே நம் விநாயக பெருமான் தான் என்கிறது புராணம். எந்த செயலின் பொருட்டு வெளியே கிளம்பினாலும் அதில் தடைகள் ஏற்படா வண்ணம் ஒரு சிதறு தேங்காயை விநாயகருக்கு போட்டு வணங்கி சென்றால் அனைத்து செயல்களிலும் வெற்றியே. நன்றி.